பாடி பில்டிங்க்கு ரீசெண்டாக ஒரு பெரிய ஒரு தலைவலி ஒன்று போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு நிறைய பாடி பில்டிங் நிறைய அச்சீவ் பண்ணிட்டு இருந்தான். பிரசன்ட் திடீர்னு மென்ஸ் ஃபிசிக் மாறுறேன் அப்படின்னா, ஏன்டா அது மாறுறேன் அப்படின்னு கேட்டால், என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அது பிடிக்கல. ஏன் பிடிக்கல அப்படின்னா, பாடி பில்டிங்னா ஜட்டி போட்டு ஏறணும், மென்ஸ் ஃபிசிக்னா டவுசர் போட்டு ஏறினா போதும் அப்படின்னு சொல்லி சொன்னான். தென் பாடி பில்டிங் நிறைய ஹியூஜாக இருக்கணும், பட் பீச் ஃபிட் மாதிரி இருக்கும், அதனால வந்து நான் மென்ஸ் ஃபிசிக் மாறுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஃபர்ஸ்ட் சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன், எந்த ஒரு பார்ட்னரும் சரி ஓகேங்களா, கேமாக இருக்கிற மாதிரி இருந்தால் பெட்டர். ஓகே, இங்கே ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. ஓகே, ஸோ ஒரு பொண்ணுக்காக நீ எவ்வளோ நாள் நீ மாற்றிட்டு இருக்க போகிற? இதே தான் என்னுடைய கேம். ஸோ தயவு செய்து இந்த பொண்ணுகளுக்காக சேஞ்ச் பண்ணணுங்கிற மைண்ட் செட் மட்டும் தயவு செய்து மாற்றிடுங்க. ஓகே, இதுவே நீ வந்து அந்த பொண்ணுகிட்ட சொல்லியிருந்த அப்படின்னா டாக்ஸிக், அதே பொண்ணு உங்ககிட்ட சொன்னா பொசசிவ். ஓகே, இப்போ அதுதான் ட்ரெண்டு. ஓகேங்களா, ஸோ எப்பவுமே உன்னோட கேமுக்கு சப்போர்ட் பண்ற பொண்ணை நீங்க வச்சீங்க அப்படின்னா நீ லைஃப்ல அச்சீவ் பண்ணிட்டு போயிருவேன். உன்னோட கோல் அவங்க கோல் எடுத்துக்கணும். அவங்களுக்காக மாறணும்னு சொல்லி உன் கேம் பண்ணுவேன், லைஃப் ஃபுல்லா ஸ்கிப் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ தயவு செய்து மென்ஸ் ஃபிசிக் அப்படிங்கிறத நான் தப்பு சொல்ல வரல, ஆனால் பாடி பில்டிங் அப்படிங்கிறது ரியல் கேம். ஸோ தயவு செய்து இதையெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்க வேணாம் ஒரு பொண்ணுக்காக.